வந்திருக்கேன். மரத்தின் வேர் போல் அமர்ந்திருக்கும் நம் ஹெட் ஆபீஸ்க்கும், மரத்தின் கிளைகள் போல் அமர்ந்திருக்கும் நம் ஜிஎம் சார் அவர்களுக்கும், மரத்தின் இலைகள் போல் இருக்கும் நம் ஸ்டாஃப் அனைவருக்கும், பூக்களாய் பூத்து குலுங்கும் என் சகோதர சகோதரி அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வணக்கம். என் குடும்பம், நான் வந்து எங்க அப்பா கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். நான் ஒரு பொண்ணு தான். நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு என்ன, அவ ஜாலியா இருப்பா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இந்த 370 ரூபா சேலரி கூட இல்லாம இன்னொருத்தவங்க போன வருஷம் வரைக்கும் இன்னொருத்தவங்களை கொண்டாடுறத பார்த்து வேடிக்கை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். எனக்குன்னு யாரும் எடுத்து நடத்துறதுக்கு யாரும் கிடையாது. என் ஃபேமிலியை ரன் பண்றது நான் மட்டும்தான். இந்த வருஷம் கெய்னப்புக்கு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஐயா அந்த கம்பெனியா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி சொல்லி நிறைய பயன்படுத்தினாங்க. ஆனா தன்னம்பிக்கையோட நான் கெய்னப்புக்கு வரும்போது எனக்கு சாருங்க, தமிழ் மேடம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால முடியும் அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. அதை நம்பிக்கையா வச்சு நானே 370 ரூபா சேலரியில இருந்தேன்னா இப்போ கிரேட் மாறி 470 ரூபா சேலரிக்கு வந்திருக்கேன். இந்த வருஷம் தீபாவளியை நான் ரன் பண்ற அளவுக்கு என் ஃபேமிலியை உயர்த்திருக்கேன். அதுவும் இந்த கெய்னப் 2 மூலமா எனக்கு கெய்னப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கெய்னப்புக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். என் லைஃப்ல வேலையை விட்டு நிச்சயமா போக மாட்டேன். ஆனா கெய்னப்புக்காக கடைசி வரைக்கும் வேலை பார்ப்பேன். என்ன ஸ்டேஜ்ல போனாலும் நான் வேலை பார்ப்பேன். அதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி. ஆனா எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி வந்து தெரியும். ஒரு காகம் ரொம்ப தூரத்துல இருந்து வரும். அப்படி வரும்போது அதுக்கு தாகம் எடுக்கும். ஒரு பானையில வந்து தண்ணீர் இருக்கும். ஆனா அது சிறிதளவு தான் இருக்கும். அதை குடிக்க முயற்சி செய்யும் போது அதால அதை குடிக்க முடியாது, ஏன்னா அது எட்டாது. அப்போ அது நினைச்சிருக்கலாம், இந்த பானை இல்லைன்னா இன்னொரு பானை தானே அப்படி நினைச்சிட்டு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். ஆனா அது அப்படி நினைக்கல. அது போயிருந்தாலும் சில மணி நேரம் தான் அது உயிர் இருந்திருக்கும். அது நினைச்சு சிறிய முயற்சி தான் செஞ்சுச்சு. சின்ன சின்ன கல் எடுத்து அந்த பானையில போட்டுச்சு. அதோடைய தாகம் தீர்ந்துச்சு. அது போல கெய்னப்புங்கிறது நமக்கு ஒரு பானை, உழைப்புங்கிறது ஒரு கல். நம்ம முயற்சி செஞ்சா அந்த பானை தண்ணியை எப்படி காகம் அருந்தி தாகம் அடங்குச்சோ அதே மாதிரி நம்மளும் முயற்சி செஞ்சா நடக்கும். அந்த இப்ப உழைப்புன்றது ஒரு கல், அது போல தாகம்ன்றது என் குடும்பம். என்னுடைய தாகம் வந்து இந்த கெய்னப் மூலமா தான் நிறைவேறுச்சு. அது வரைக்கும் வந்து நானும் ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். அந்த கம்பெனில இவ்வளவு சப்போர்ட் கிடையாது. இந்த கம்பெனில இவ்வளவு சப்போர்ட் இருக்கு. பெண்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் சார் மேடம் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்க திட்டுவாங்க, ஆனா திட்டுனாலும் நம்ம பின்ன அர்த்தத்தை வந்து நம்ம யோசிக்கணும். அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றக்காக தான் அவங்க திட்டுறாங்களே ஒழிச்சு நம்ம அதுலயே இருக்கணும், நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லி திட்ட மாட்டாங்க. நீ மேலும் மேலும் வருவ பாப்பா, நீ வா அப்படி சொல்லிதான் திட்டுவாங்க. ஒரு தடவை எனக்கு உடம்பு முடியாம போச்சு. ஆனா மேடம்கிட்ட எடுத்து சொன்னேன். தமிழ் மேடம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால முடியலையா, வீட்டுல லெஸ்ட் எடு, ஒரு 10 நாள் லெஸ்ட் எடு. ஆனா எந்த கம்பெனிலும் இப்படி சொல்ல மாட்டாங்க, நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. நானும் பல கம்பெனி போயிருக்கேன், ஆனா நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. நீ நாளைக்கே வேலைக்கு வந்துடணும், நீ இங்க வந்தாதான் உனக்கு சம்பளம்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நமக்கு செலிப்ரேஷன் வந்தா செலிப்ரேட் பண்றாங்க, அது போக டபுள் சம்பளம் கொடுக்குறாங்க. இதை விட காகம் மாதிரி அந்த கெய்னப் தான் பானைன்னு நம்ம நினைக்கணும். இந்த காகம் போகாம எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம இந்த கம்பெனியை விட்டு அடுத்த கம்பெனி நம்ம போகவே கூடாது. இதுதான் என்னோடது. எனக்காக அந்த மேடையை பேசுறதுக்காக கொடுத்த தமிழ் மேடம், சகாய சாரு, மற்ற ஸ்டாஃப்ஸ், என் சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் நன்றி. எங்க லீடர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் அவங்களை இந்த டைம்ல சொல்லணும், ஏன்னா எந்த போட்டியிலுமே நான் கலந்துக்கிட்டது கிடையாது. சுதாக்கா, பாண்டிச்செல்வி அக்கா, நான் சொன்னேன் உன்னால முடியும்டா, நீ போ, பேச்சு போட்டிக்கு பேர் கொடுனாங்க. அதே மாதிரிதான் தமிழ் மேடம், நான் பேச்சு போட்டிக்கு பேர் கொடுக்க மாட்டேன் மேம் சொன்னேன். இல்ல உன்னால முடியும், நீ பேர் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த கெய்னப் லைஃப்ல நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். நான் சொல்றேன், தூக்கத்துல கூட சொல்றது இந்த கெய்னப் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது கெய்னப் தான். தேங்க்யூ.